ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? 23 டேஸ் வின்டர் ஹாலிடேஸ் கழிச்சு ஒரு வழியாக இன்றைக்கி ஸ்கூல் திறந்தாச்சு. இனிமேல் காலையில் முழிச்சு கடகடன்னு ஓடுற வேலை தான். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்குதோ இல்லையோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே காலையிலேயே பண்ணுற வேலை இருக்க தான் செய்யும். ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றனால என்ன ஒன்று யோசிக்கிறதும் சரி, ரெடி பண்ணுறதும் சரி, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்கூல் பஸ் காலையில் 6 மணிக்கே வந்துடும். கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றனால சரி நம்மளும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கல. இனிமேல் கண்டினியூவாக கொடுக்குறேன். உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் பரோட்டாவும் வேணும்னு சொல்லிட்டு சுரஃபம்மா கேட்டிருந்தா. ஸோ இன்னைக்கு அதுதான் ரெடி பண்ணேன். முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோக்கு 1 மினிட் மட்டும் தான் டைம் இருக்கும். இப்போ அதை 3 மினிட்ஸாக மாற்றிருக்காங்க. இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷார்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னாலுமே இதில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நான் ஷார்ட்ஸ்லேயே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு மால்ட்டு போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பொரிச்சக்கறி ரெடி பண்ணியிருந்தேன். மட்டனில் பொரிச்சக்கறிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து வரட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்தாச்சு. கூடவே ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசமும் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலா கூட வீட் பரோட்டா வச்சு விட்டுருந்தேன். அப்புறம் இந்த பொரிச்சக்கறி பண்ணுற ரெசிபியுமே சில பேர் கேட்பீங்க. ரொம்ப ஈஸி தான். மட்டன், சிக்கன், பீஃப் எதில் வேணாலும் பண்ணலாம். கறியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் அரைச்சி குழம்பு, மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூடு பேஸ்ட்டு, நிறைய தயிர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் கடையில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்ச கறியை சேர்த்து நல்லா சுருள கிண்டி எடுக்க வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.